வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேனோ தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேனோ வேணோ தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி வேணோ தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேனோ தேவா. நல்லவர்கள் தேரையை வைத்தவனே, தவனே அதற்கொள்ளும் ஜீவனை தந்தவனே, கல்லுக்குள் தேரை வைத்தவனே, அதற்கொள்ளும் ஜீவனை தந்தவனே. உம்மையன்றி ஏதும் அசையாதையா, உம்மையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. தேவா. நீ வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேனோ தேவா. அல்லேலூயாம், அல்லேலூயா, அல்லேலூயாம். அல்லேலூயா. நாம் அடுத்த பாடலாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் எல்லாரும் கரங்களை தட்டி வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மனங்களை போஷிக்கிறே என்று வாக்கு மாறாதவர் நல்லவர் என்று வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீரே எங்களை நேசித்து எங்களை உம்முடைய பரிசுத்த பாதையிலே அழைத்து வந்து இந்நாள் வரை நடத்தி வந்த தேவன், இனியும் நீர் நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னியும், நீரே முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களான பவுல் எழுதுறார். கொஞ்சம் புளித்தமா, இது இந்த புளித்தமா என்பதை தேவன் எப்பொழுதுமே என்ன சொல்வாருன்னு கேட்டீங்கன்னா, புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லுவார். இந்த புளித்தமா என்பது துர்க்குணம் பொல்லாப்பு என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை துப்புரவு புளிப்பில்லாதது. இதை பழைய ஏற்பாடு முழுவதும் பாத்தீங்கன்னா, பஸ்காவை ஆசரிக்க சொல்லும் போதே ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க பழைய புளித்த மாவெல்லாம் தூக்கி வெளியே வச்சிருங்கப்பா, புளிப்பில்லாத அப்பங்களை சாப்பிட்டு நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இதை பவுல் தான் எழுதுவார் அழகாக. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? எனவே நீங்கள் அந்த புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை நீங்க புறமே கழித்து போடுங்கள் அப்படிங்கிறார் சொல்வார். அதே நேரத்தில் அந்த பவுல் தான் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்க நோக்கி ஓடுகிறேன்னு சொல்றார்.
பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று. அந்த பழைய புளித்த மாவு அப்படின்னு சொல்லும்போது வேதம் முழுவதும் எல்லா இடங்களிலுமே பழைய புளித்த மாவு என்பது துர்க்குணம், பொல்லாப்பு, பழைய கிரியைகள், பழைய பாவ பழக்க வழக்கங்கள், பழைய ஜென்ம சுபாவத்தை குறித்து சொல்லுகிற காரியம். அதே நேரத்திலே ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவை 3 படி புளித்த மாவிலே ஒரு ஸ்திரீ கொஞ்சம் புளித்த மாவை வைத்தார், அப்பொழுது அந்த மாவு முழுவதுமே புளிப்பாக்கினது அப்படின்னு சொல்லுவார். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் போதும் அந்த குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்படும், அந்த சமுதாயமே ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆண்டவர் சொன்னார். அதான் ஒருவன் புளிப்புள்ளவனாக மாறுகிறான், அந்த குடும்பம் முழுவதுமே ரட்சிப்பை சுதந்திரிக்கிறது. இது ஒரே ஒரு இடத்துல பரலோக ராஜ்யத்துக்காக சொல்வார். அப்ப இதற்கும் என்ன தொடர்புன்னு பாத்தீங்கன்னா, களிம்பு என்பது பிரயோஜனமற்ற காரியம், வெள்ளி என்பது தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதன், அதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அப்ப வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு அப்படின்னு சொன்னால், ஒரு வெள்ளி சுத்தமான வெள்ளியாக மாற வேண்டுமானால் அதுல களிம்பு இருக்கும். அந்த களிம்பு நீக்கப்படும் போதுதான் அதன் மூலமாக ஒரு தட்டான நல்ல உடைமை பிறக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல உடைமை என்று சொல்லும் போது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளியில என்னென்னமோ செய்றாங்க இல்லையா, தட்டு, டம்ளரு, கொலுசு, பல காரியங்கள். இதற்கு அந்த களிம்பு நீக்கப்படணும். நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது, என்னுடைய நண்பன் ஒருவன் ஒரு திராவக பற்ற வச்சிருக்கிறார். திராவகம்னா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜருகை, வெள்ளி ஜருகை வாங்குவாரு. அந்த வெள்ளி ஜருகையை எல்லாத்தையும் எடுத்து, புடவையில இருக்கு இல்லையா, பட்டு புடவை, ஒரிஜினல் பட்டு புடவை. இப்போ நிறைய டூப்ளிகேட்லாம் நிறைய வந்துருச்சு, எல்லாத்துலயும் தான் டூப்ளிகேட் இருக்கு, அது மாதிரி டூப்ளிகேட் நிறைய வந்துருச்சு. ஒரிஜினலா பட்டு புடவைன்னு வந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கமும் வெள்ளியும் இழைந்த ஜருகை போட்டதான் அதான் அந்த நல்ல புடவை. அதை வாங்குவாங்க. இவங்க வாங்கி என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த புடவையில ஜருகையை மட்டும் கிழிச்சு எடுப்பாங்க. கிழிச்சு எடுத்துட்டு ஒரு குகை ஒண்ணு இருக்கும், மண்ணால செய்தப்பட்ட குகை. அதுல லீக்கோ கறி போட்டு ஒரு அடுப்பு இருக்கும். அந்த அடுப்பிலே நெருப்பு, கடுமையான நெருப்பை ஃப்ளோயர் மூலமாக சூடேற்றி அந்த குகையை நடுவுல வச்சு இவங்க அந்த ஜருகையை அதுல போடுவாங்க. அது கொதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கொதித்து அழுக்குகளை எல்லாம் மேலே தள்ளும். இப்ப அந்த அழுக்க பூவை எடுப்பாங்க. இதான் களிம்பு. எப்போ ஆண்டவர் சொல்றாரியா, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் அதிகமா இருக்கும், அந்த நேரத்துல நம்ம அதிகமா தேவனை நெருங்கி சேருகிறோம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மைதானே? 2 காரியம் உண்டு. ஒண்ணு, உபத்திரவப்படும் போது தேவனோடு இன்னும் நெருங்கி சேருகிற ஒரு கூட்டம். இன்னொன்று, உபத்திரவம் வந்தாலே தேவனோடு ஓடி போயிடுற கூட்டம் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் உபத்திரவப்பட்டாலும் சரி, எத்தனை பாடுகள் அனுபவித்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிற ஒரு மக்களா இருக்கிறபடினாலே தான் இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அப்ப அந்த களிம்பை அவர்கள் எடுத்து போட்டது பிறகு அந்த வெள்ளியை பாத்தீங்கன்னா அடுத்து வார்த்து ஊத்தி, அதுக்கப்புறம் அது காப்பர்ல ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு அதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 1 கிலோ போட்டு உருக்குனாங்கன்னா அதுல ஏறக்குறைய 800 கிராம் வெள்ளியும் அதுல ஒரு 6-7 கிராம் தங்கமும் கிடைக்கும். 2மே அதுல இருக்கும். அதனாலதான் அந்த புடவைகள் விலை கூட. பட்டு புடவை, ஒரிஜினல் பட்டு புடவைன்னு போய் கேட்டீங்கன்னா விலை ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த குகையிலே வைத்து உருக்கப்படும் போது அது கொதிக்கும். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா சில பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது அது தேவனை விட்டு பிரிப்பதற்கல்ல. தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் அவர் நம்ம மேல் பிரியம் வைத்து நம்மை நெருங்கி சேரும்படி செய்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த களிம்பு இருக்கிறதுனால என்ன நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, களிம்பு என்று சொல்லும் போது பழைய குணங்கள், பழைய பாவ சுபாவங்கள். ஏன்னா நாம எப்படி இருந்தோம், அந்தகார இருளில் இருந்தோ இன்றைக்கு ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் அழைத்து வந்துட்டார். இப்ப நாம எல்லாருமே ஒளியின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிட்டோம். ஆனாலும் பாருங்களேன், இன்னும் இருள் இருக்கிறத நம்ம உணர முடிகிறது இல்லையா? பழைய ஜென்ம சுபாவம் நம்ம விட்டு போயிடுச்சா? போகல. கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களா மாறிட்டது உண்மை, அது சத்தியம். ஏன்னா உடன்படிக்கை அவரோடு கூட பண்ணும்போது பழைய பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு, புதிய சரீரமாக நீதிக்காக நாம் பிழைத்து விட்டோம். ஆனாலும் அந்த பழைய ஜென்ம சுபாவங்கள் இன்னும் நம்ம இடத்துல இருக்கிறதை காண முடிகிறது அல்லவா? எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா,
புது மனிதனாய் புது சிருஷ்டியாய் மாற முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆனா வேதத்திலிருந்து ஒரு மனிதனை உங்களுக்கு சொல்றேன். பிளைமோன்னு ஒரு நிருபம் இருக்கு, ஒரே ஒரு அதிகாரம். அங்க பாத்தீங்கன்னா ஒனேசிமுன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் சிறைச்சாலையில பவுல் இருக்கும்போது அங்க இவன் சிறையில் இருக்கிறான். அங்க சுவிசேஷத்தை கேட்கிறான், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப இவன் வெளியே வர்றான், விடுதலை ஆகிறான். பவுலானால் அங்கேயே இருக்கிறார் சிறைச்சாலையில. அப்ப அவன்கிட்ட ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்கிறார், காயு என்ற ஒரு மனிதனுக்கு, இவனுக்கு முதலாளி. அவன்கிட்ட எழுதி கொடுக்கும்போது எழுதுறாரு, முன்னே உமக்கு இவன் பிரயோஜனம் அற்றவன், இன்னைக்கு உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அப்ப பிரயோஜனமற்ற ஒரு மனிதன் ஏதோ ஒரு தவறு செய்துட்டு அவன் போயிருக்கிறான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஏதாவது கடன் பட்டு இருந்தா அதை நான் செலுத்துறேன்னு சொல்லி பவுல் அதுக்கு ஜாமீன் பண்ணுவார், நான் ஒத்துக்கிறேன் அவனுடைய கடனை. அப்ப அந்த அளவிலே அவன் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரியவனா இருக்கிறான், சிறைக்கு போகிற அளவிலே ஒரு பாவியான மனுஷனா இருக்கிறான். ஆனால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு புது மனுஷனா அவன் மாறிட்டான். அதனாலதான் அவனுக்கு லெட்டர் கொடுக்குறாரு, அப்பா இந்த மாதிரி வர்றான், இவனை வச்சுக்கோ, இவன் முன்னாடி பிரயோஜனமற்றவன் தான், வீணா போனவன் தான், அடிமையா இருந்தவன் தான், தீமை செய்தவன் தான், தவறு இழைத்தவன் தான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, இவன் வேறு மனிதன், இவன் புது மனிதன், இவன் புது சிருஷ்டி, இவனை நீ ஏற்றுக்கொள்ளு, என் உள்ளம் போல இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளு சொல்லி எழுதுறாரு. நீங்க வீட்டுல பொறுமையா வாசிச்சு பாருங்க அந்த லெட்டரை தான். அவனுடைய பேர் என்ன தெரியுமா? ஒனேசிமு. ஆனா ஒனேசிமுங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரயோஜனம் உள்ளவன். பிரயோஜனம் உள்ளவர்களாகத்தான் நாம் எல்லாருமே பிறந்தோம் இந்த உலகத்திலே. ஒரு குழந்தை பிறக்கும் போது பிரயோஜனமற்ற குழந்தையாய் பிறப்பதில்லை, அது பிரயோஜனம் உள்ள குழந்தையாய் தான் பிறக்கிறது அந்த குடும்பத்திற்கு. ஆனால் வளர்ந்து வரும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறது. இப்ப என்ன நடக்கிறது? களிம்பு உள்ளே சேர ஆரம்பித்து விடுது, அந்த களிம்பு அதிகமாகிறது. இது ஏசாயால ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது பாத்தீங்கன்னா 1:6, சீல் பிதுக்கப்படாமலும் காயம் கட்டப்படாமலும். சீல் பிதுக்கப்படணுமா? ஒரு காயம் நமக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள சலம் வச்சிடும். இப்ப டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதை கிழிச்சு விடுவாங்க. அந்த கட்டியா இருக்கலாம் அல்லது ஒரு காயப்பட்ட இடத்துல சீல் பிடிச்சிருக்கலாம், அதை கிழிச்சு விட்டு பிதுக்கி எடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதை ஃபுல்லா பிதுக்கி எடுத்துட்டு அப்புறம் கட்டுப்படும், வலிக்கும். ஆனா அந்த சீல் பிதுக்கப்பட்ட பிறகு காயம் ஆறும். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், களிம்பு நீக்கப்படும் போது போராட்டமும் பிரச்சனையும் இருக்கும். ஆனால் களிம்பு நீக்கப்பட்ட உடனே நாம் புது மனிதனாக பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களா மாறிடுறோம். அதற்கு முன்பாக நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நரகத்தின் பிள்ளைகளா இருந்தோம், இருளின் பிள்ளைகளா இருந்தோம், தீமை செய்கிறவர்களா இருந்தோம், துன்மார்க்கமாக இருந்தோம், துன்மார்க்கமான செயல்களிலே ஈடுபட்டோம். ஆனால் கர்த்தர் ரட்சித்து நம்ம இப்பொழுது பரலோக ராஜ்யத்தின் புத்திரராக, பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக நம்மை மாற்றி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை மாற்றி விட்டார். இதை குறித்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை எப்படி புடமிடுவாரா? வெள்ளியை போல பொன்னை போல புடமிடுவார். என்ன ஆச்சு? ஏன்னா அக்கினியினாலதான் நம்ம சோதிக்கப்படுகிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருப்பு எப்பொழுதுமே தீமையை எரிச்சிடும். ஒரு செத்த கிடக்கு, ஒரு பதர் இருக்குன்னா பதரை எரிச்சிடும். அதுக்காக தான் எந்த சூழ்நிலையும் பாருங்க, அவர் நம்ம எதற்காக அப்படி சுத்திகரிக்கிறார்னா, நீதியாய் காணிக்கை செலுத்தும் படிக்கும். நாம நீதி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, உத்தமர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் இயேசு நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுத்திகரித்து கொண்டே போகிறோம். ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் தீமைக்கு இடம் கொடுக்கிறோம். தானா வர்றதில்ல, இடம் கொடுக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இடம் கொடுத்தா அவ்வளவுதாங்க. ஒரு தடவை நான் ஒரு பிரயாணமா போயிட்டு இருந்தேன். அப்போ நான் அதிகமா கலெக்ஷனுக்கெல்லாம் போகும்போது ட்ரெயின்ல போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்கார பெஞ்சு, அந்த 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு ஓரத்துல கொஞ்சோண்டு இடம் கொஞ்சம் விடுங்களேன், நான் உட்காந்துக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டார். சரின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து, நான் எப்போ என்னோட பழக்கம் என்னன்னா, எப்போ வெளியூர் போனாலும் சரி 2 புஸ்தகம் எடுத்துட்டு போவேன். ஏதாவது புஸ்தகம், ஸ்பர்ஜனுடையதோ அல்லது ஜான் வெஸ்லியோ ஏதோ ஏகப்பட்ட புஸ்தகம் வச்சிருக்கிறேன். அதில் எதையாவது எடுத்துட்டு போவேன், படிச்சுக்கிட்டே வருவேன். இது என்னுடைய ரொட்டீன் லைஃப்ல இருக்கும். இவர் உட்கார்ந்தாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா நவுத்துனாரு நம்மள, இன்னும் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கடைசியில அவர் முழுசா உட்காந்துருக்காரு, நான் முன்னாடி தள்ளி உட்காந்துட்டு என்ன படிக்கவும் முடியல, ஒண்ணும் முடியல. அவர் நல்லா உட்காந்துருக்காரு, ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. ஏன் இடம் கொடுத்தேன், கடைசியில அவர் இடம் பிடிச்சிட்டாரு, என்னைய வெளியே தள்ளுறாரு. இன்னைக்கு பிசாசுடைய நிலைமை தான். நம்ம இடம் கொடுக்கணும்னு வச்சுக்க இருதயத்துல. இப்ப அந்த இருதயத்துல என்ன பண்ணுவான்னா அவன் உள்ள நுழைஞ்சிருவான். நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், அவன் முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சுட்டு வருவான். உடனே எடுத்த உடனே உங்களை பிசாசின் தன்மையுடையவர்களா மாற்ற போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி செய்ய மாட்டான். சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன வார்த்தைகள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உள்ளுக்குள்ளேயே செயல்பட்டு கொண்டிருப்பான். உங்களை அறியாமலேயே பரிசுத்தமாய் இருந்த உங்களை அசுத்தத்திற்குள்ளே நடத்திட்டு போவான், இருளுக்குள்ளே அழைச்சிட்டு போவான். ஆனா தெரியாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாருங்களேன், இப்போ செல்போன் அதிகமா யூஸ் பண்றாங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா எதையாவது பார்த்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா பாடல்களை கேட்பாங்க, நல்ல செய்தியை கேட்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒண்ணு உள்ள விடுவான். அது இப்படி நிக்கும். அதை பார்த்த உடனே வேணான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி தள்ளிட்டானா அது போயிடும். இல்லைன்னா அதை ஆன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பாட்டோ ஒரு டான்ஸோ வரும். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்து உடனே அதோட இணைஞ்சு ஒண்ணு வரும். அது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். இப்படியே ஒன்னொன்னா கடைசியில இவன் விரும்பாத ஒரு காரியம் உள்ள வந்துடும். அதையும் பார்க்க வச்சுட்டு இருப்பான். எப்பவுமே சரி, தீமையானதை உடனடியா அவன் உள்ளுக்குள்ள கொண்டு வர மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நம்முடைய இருதயம் நம்மகிட்ட பேசும், ஆண்டவர் பேசுவார். முதலாவது மனசாட்சி பேசும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது கர்த்தர் பேசுவார், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக்கிட்டே இருப்பார். மனசாட்சி என்ன சொல்லும், இது தப்பு, இதை செய்யாத, இதை பார்க்காத, இதை கேட்காதன்னு சொல்லும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், அதை தாண்டி அதை செய்வோம். அதே போலதான் பிசாசு என்ன பண்ணுவான், அவன் உள்ள திரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆவியானவர் சொல்றாரு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை தள்ள பார்ப்பார். நாமளாதான் தப்பு பண்ணுவோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் தாங்க என்னை இப்படி பண்ண வச்சார். கர்த்தர் ஒரு காலத்திலும் நம்மை தீமை செய்ய வைப்பதும் இல்லை, தீங்கான காரியங்களை வைக்கிறது இல்லை. நாம தான் தவறு செய்வோம். அதனால தாவீது சொல்றான், தீங்கானதை என் கண் முன் வைக்க மாட்டேன். யோபு சொல்லுகிறார் பாருங்க, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படின்னு கேட்கிறான். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த யோபு, என் கண்ணோடு நான் உடன்படிக்கை. இன்னைக்கு நம்ம சரீரம் ஆவி ஆத்மாவோடு உடன்படிக்கை, கிறிஸ்துவோடு. இந்த உடன்படிக்கையில் அநேக நேரங்களிலே இன்னைக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். என்ன காரணம், தேவனை விட்டு நம்ம பிரிக்க வேண்டும். தேவனோடு கூட வாழ்வது அவனுக்கு பிடிக்காது. நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடாது, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அசட்டையா இருக்கிறோம். காரணம் பாருங்களேன், ஒரு வருஷத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பாத்தீங்கன்னா, செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பாருங்க. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். யார ஆராய்ந்து சோதிக்கணுமா? நான் என்னை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையில நடத்தும் என்று தாவீது ஜெபிக்கிறான். வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல இருக்கான்னு பாருங்க ஆண்டவரே. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் 19ஆம் சங்கீதத்துல துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காரும், அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன்னு சொல்றான். என் கண்மலை என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமா இருக்கட்டும். வேதனை உண்டாக்குற வழி இருந்தா அதை விட்டு என்னை வெளியே கொண்டு வந்துருங்க. சில நேரங்கள்ல நம்மளால முடியாதுங்க. இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால முடியாது. நீங்கள் உங்களை வைத்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நான் என்னதான் ஆராய்ந்து சோதிக்கணும்? இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்தவங்களை தான் சோதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க எந்த சேனலுக்கு வேணாலும் போய் பாருங்களேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அங்க சரியில்லை, இங்க சரியில்லை, அதை பேசுறது தப்பு, இதை பேச. நீ என்ன பேசுற, நான் என்ன பேசுறேன்? இப்ப நானே இருக்கிறேன். நான் என்னைத்தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் என்ன பேச போகிறேன்? நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறேனா, கர்த்தருடைய ராஜ்யத்தை இடிக்கிறேனா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் நடக்கிறேனா? என்னுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா,
அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் அல்லாத காரியத்தை நான் பேசிட்டு இருக்கணும். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? உன் கண்ணுல உத்தரம் இருக்கும் போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்க்கிறது என்ன? முதலாவது நீ உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை நீ எடுத்து போடு, அப்புறம் வாப்பா அடுத்தவங்களை நீ பாப்ப. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாங்கிட்ட 1000 குறைகள் இருக்கும், ஆனா இவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா நீதிமான் மாதிரி, பரிசுத்தவான்கள் மாதிரி எல்லாரையும் வச்சு சவுட் மேனி எல்லாரையும் பேசுறது, திட்டுறது. எனக்கு தெரியாம கேட்கறேன், அவன் பதில் சொல்லித்தானே ஆகணும். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால் அந்த மனிதன் கர்த்தருக்கு பதில் சொல்லணுமே. மனுஷர்களே விட்டுருங்க, எப்பவுமே சரி, யார் எந்த வழி நடந்தாலும் கூட 10 பேர் போவான். நீங்க பாருங்க, ரவுடிசம் பண்றான், கொலை செய்யறான், அவன் கூட 10 பேர் இருக்கானே. நல்லது செய்யறான், அவன் கூட 10 பேர் இருக்கிறான். அவன் கொலை செஞ்சுட்டாங்கிறதுக்கு அவன் கூட போகாம இருக்கானா? இல்ல, தொடர்ந்து அவன் பின்னாடியே போவான். ஒரு நாளைக்கு அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு ஓடுவான். எப்பவுமே வாழ்க்கை அதுதான். நல்லது செய்யும் போது நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்டது செய்யும் போது கெட்டவர்கள் சேருவாங்க. இது உலகம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நான் என்னை ஆராய்ந்து பார்க்கணும். நீங்களும் சரி, உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்கள்கிட்ட வேதனை உண்டாக்குற வழி இருக்கா? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். இப்ப கோபப்படாத அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, கோபத்தை விட்டுவிடு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இப்ப உங்க வாழ்க்கையில உங்கள்ட்ட கோபம் இருக்கா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இது ஒரு களிம்பு, அதனால சொல்றேன், இது ஒரு களிம்பு. இந்த களிம்பு உங்கள்ட்ட இருக்கா? நீங்க சோதிச்சு பாத்துறீங்களா? என்னைக்காவது நான் ஏன் கோவப்படுறேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கா? உங்களுக்கு கோவப்படுறீங்க, கோவப்பட்டு சண்டை போட்டீங்க, கணவனோட சண்டை போட்டீங்க, இல்ல மனைவியோட சண்டை போட்டீங்க, பிள்ளைகளோட சண்டை போட்டீங்க, சண்டை நடந்துருச்சு. இல்ல பிள்ளைகள் தாய் தகப்பனோட சண்டை சரி மல்லு கட்டுறாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சண்டை போடுறாங்க. ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? சில வாலிப பிள்ளைகள் பெத்த தாயவே அடிக்கிறாங்க, ரொம்ப தகப்பன்னு அடிக்கிறாங்க. ரொம்ப அது மாதிரி செஞ்சிடாதீங்க தயவு செய்து. உங்களுடைய ஆயுச நாட்களே பாதி ஆயிடும், உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை. நீங்க துன்பத்தின் நடுவில் நடக்க மாதிரி ஆயிடும், அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளேயே போயிடுவீங்க, மரண இருளின் பள்ளத்தாக்குல நீங்க போற மாதிரி ஆயிடும். அதை விட்டு வெளியே வந்துருங்க தயவு செய்து சொல்றேன். உங்க பெத்த தாய் தகப்பனை பிடிக்கல, அவங்க செய்யறது தவறா இருக்கா, பேசாம அமைதலா தேவ சமூகத்துக்கு போயிடுங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே என் தகப்பன் இப்படி இருக்கிறார், என் தாய். ஏன்னா சில தகப்பன் மாதிரிலாம் இன்னைக்கு இருக்கிறாங்க, குடியில பிள்ளைகளை பாக்குறது இல்ல, மனைவியை பாக்குறது இல்ல, எக்கடகிட்டு தொலைட்டுன்னு குடிதான் அவங்க பிரதானம் ஆயிடுது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அது நடக்குது. ஆனாலும் ஒரு கோபம் வருகிறது, அதன் மூலமா ஒரு உக்கரமான சூழ்நிலை. ஏன்னா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்றார். ஏன்னா காயினுக்கு கோபம் வந்துச்சு, அதோட அவன் விட்டுருக்கணும். அடுத்து கர்த்தரை பிரியப்படுத்தும்படியா என்ன செய்யலாம்? கர்த்தர் இந்த ஆட்டுக்குட்டியின் மேலதான் பிரியமா இருந்தாலும் அவர் ரத்தம் ஜீவ பலியா அவன் ஒப்பு கொடுக்குறான், ஜீவனை கொடுக்குறான். அந்த ஜீவனை தான் தேவன் விரும்புறாரு. இவன் காய்கறியை கொண்டு போய் கொடுத்தான். காய்கறி தேவனுக்கு பிரியமா? காய்கறியில ஜீவன் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மரத்திலேயோ ஒரு செடியிலேயோ கொடியிலேயோ ஒரு காய் இருந்துச்சுன்னா அதுல ஜீவன் இருக்கும். அதை புடுங்கிட்டீங்கன்னா அது செத்து போயிடும். ஒரு பூ அதை புடுங்கிட்டீங்கன்னா அது செத்து போயிடும். அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலே அது அதோட நிலை பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும். அது போலதான் இன்னைக்கு. அப்போ அதை இவன் என்ன யோசிச்சிருக்கணும்? ஐயோ, காயின் யோசனை பண்ணி, ஆஹா ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டாரு, எப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுப்பான்னு கேட்டிருந்தான், அவன் கொடுத்துருப்பான், இவனும் செலுத்தி இருக்கலாம். ஆனா பாருங்க, கோபம் வந்துருது, கோபம் உக்கிரமாகிறது, பகை விரோதத்தை கொண்டு வரும், கடைசியில அவனை கொலை செய்து விடுகிறான். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அவன் மேல எத்தனை பழிகள் பாருங்க. அவன் சபிக்கப்படுகிறான், கானான் சபிக்கப்படுகிறான், தேவன் சபிக்கிறார். நிலத்தை சபித்தவர் அவனையும் சபிக்கிறார். இன்னைக்கு அவன் சந்ததியே இல்லை, தெரியுங்களா உங்களுக்கு? கானானின் சந்ததி கிடையாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? கோபம் வருது. கோபம் வந்தவொடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் கோபப்படாதிருக்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் கோபப்படக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, தேவன்கிட்ட திரும்பணுங்க. இது மாதிரி பல காரியங்கள், கோபம் மட்டுமல்ல பல காரியங்கள் இருக்கிறது. இதுல முக்கியமானது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி தீட்டு என்ன படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. அவங்க நினைச்ச தீட்டுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெளியே போயிட்டு வந்துட்டா குளிக்கணும், கை காலை கழுவணும், அப்படி இல்லைன்னா தீட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு தான் சொல்றாரு, இல்லப்பா அது தீட்டு அல்ல, தீட்டு எதுன்னு கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா
சாப்பிட்றது தீட்டுங்கிறான் அவன். இன்னைக்கு கூட அந்த பழக்கம்லாம் வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு மட்டன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இப்ப கிறிஸ்தவத்துல ஒரு போதனையே வந்துருச்சு. மட்டன் சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு. ஆனா பவுல் எழுதும் போது எழுதுறாரு, புசிப்பதினால நமக்கு ஒண்ணும் இல்லையா, ஒரு மேன்மை இல்லை, புசியா இருப்பதுனால ஒரு குறையும் இல்லை. ஆண்டவரே மீனை அவர் அவர்களுக்கு கொடுக்குறாரு. மீன் பிடிக்கிறாங்க, மீனை தான் மீன் கண்டத்தை கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறாரு. 5 அப்போ 2 மீனை ஆசீர்வதிச்சு பிட்டு கொடுக்குறாரு. இப்ப ஒரு புது உபதேசம் வந்திருக்கு, மீனே சாப்பிடாத, கறி சாப்பிடாத. இது யாருடைய உபதேசம்? இது தமிழ்நாட்டில் உலகம் முழுவதுமே சில மார்க்க போதனைகள் இருக்கிறது. அந்த மார்க்க போதனை என்ன சொல்லுதுன்னா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நீ வெஜ்ஜி தான் சாப்பிடணும், பூண்டு சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது. என்னை பொறுத்தளவுல வேதத்தின்படி சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே தேவன் அருவருக்கிற சில உணவுகள் இருக்கிறது, அதை நாம் சாப்பிடக்கூடாது. நீங்க வேணும்னா உபாகமம் 14ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, தெளிவா இருக்கும். அதை சாப்பிடாது. அதே நேரத்திலே அவர் சாப்பிடும்படி சொன்ன எல்லாமே தேவன் நல்லதுன்னு தான் கண்டார். அது வெஜிடேரியனா இருக்கட்டும், நான்வெஜ்ஜா இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனால் நம்முடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல உபதேசங்கள், பல காரியங்களை உள்ள கொண்டுட்டு வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளை அலக்கழிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாய் முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எனக்கு தாவீதுடைய ஜெபம் ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், என் வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஏன்னா இந்த வாய் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் நானே கூட தடுமாறி இருக்கிறேன். ஏதாவது கோவம் வந்தா ஏதாவது பேசிவிடும், அப்புறம் திரும்ப ஆண்டவரே மன்னிச்சிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, இந்த வாயிலிருந்து புறப்படுவர் எப்படி எனில் இருதயத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் சொல்றார் பொல்லாத சிந்தனைகள். இந்த பொல்லாத சிந்தனை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? தவறான சிந்தனை, விரும்பத்தகாத சிந்தனை, யாரையாவது தூஷிக்கிற சிந்தனை, கெடுத்து போடணுங்கிற சிந்தனை, மற்றவர்களுக்கு விரோதமா பேசுகிற காரியங்கள் சிந்தனையில இருக்குது. அதனாலதான் பவுல் சொல்லும் போது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும் சொன்னார். ஏன் கிறிஸ்துவின் சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை பாத்தீங்கன்னா அருமையானது. அவருடைய சிந்தையே பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு எனக்கு டார்கெட் அதான், பிதாவுடைய நோக்கத்தை சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். அதனாலதான் பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, நீ போப்பா நான் சொல்றேன் அதை செய்யினார். அவன் எவ்வளவோ பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொன்னார். அப்ப உங்களுக்கு எனக்கு அதுதான். ஆனா ஆண்டவர் இயேசுவோட சிந்தை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரியை பிடிச்சிட்டு வராங்க, விபச்சாரத்துல கையுங்களோமா, இவளை கல்லால் எரிஞ்சு கொல்லணும்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு 2 விஷயம், அவரை அந்த ஸ்திரியை கல்லால் எரிந்து கொல்லணும், ஆனா அந்த பாவத்துல ஈடுபட்ட மனிதனை காணும். உலகம் எப்படி பாருங்க, அந்த பெண்ணை நாங்க கொண்டு வந்தோம், அவன் எங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணானே அவன் எங்க, அவன் ஒரு யூதனா இருப்பான், அவனை விட்டுட்டு இவளை மட்டும் கொண்டுட்டு கொல்லணும்னு சொல்றான். இவளை கல்லால் எரிஞ்சு கொல்லணும்னு தான் ஆண்டவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். இப்ப 2வது இது இவர் என்ன சொல்லணும், ஒண்ணு மோசேயினுடைய சட்டத்தின்படி சரி கல்ல எறிங்கப்பான்னு சொல்லணும், இல்ல கல்ல எறியாதுன்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவானுங்க, பாத்தியா விபச்சாரத்துக்கு துணை போறாரியா அவரு அப்படின்னு சொல்லி இப்படியே திருப்பிடுவானுங்க, மோசேயுடைய பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கிறாரு. அப்போ இவர் சொல்ற உன்கிட்ட பாவம் இல்லாத முதல் கல்ல எறிட்டுன்னு சொல்றாரு. எல்லாரும் போட்டு பிறகு எல்லாரும் போயிடணும், பிறகு அந்த ஸ்திரீ மட்டும் இருக்கிறா. இவர் சொல்றாரு, இல்லப்பா நானும் ஒன்னா ஆக்கணுக்குள்ளாக தீர்க்கறதில்லை, இனி பாவம் செய்யாத. அதே போல மரியாள் அவருடைய பாதத்துல பாத்தீங்கன்னா கண்ணீர் சிந்துற அழுக, அவருடைய பிரசன்னம் அவள் அப்படியே மாற்றி உடைக்குது, இருதயம் உடைஞ்சி நொறுங்கி கண்ணீரால நினைச்சிட்டு தலைமயிரால துடைக்கிறான். சீமோன் ஒருத்தன் வீட்டுலதான் அது நடக்குது. அந்த சீமோன் குஷ்டரோகி. அவன் சொல்றான், அவன் நினைக்கிறான் இவர் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தா பாவியான ஸ்திரீ தன்னை தொடராங்கிறது இவளுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னோன்னே, சீமோனே நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், நீ எனக்கு கை கழுவ கால் கழுவ தண்ணி தரலப்பா. தண்ணி தருவாங்க, அதுக்குதான் அந்த கற்சாடிகள். காணா ஒரு திருமண வீட்டுல வாசல்ல கற்சாடி இருந்துச்சு, 6 கற்சாடி. அது எதுக்குன்னா அடிமை உட்கார்ந்து இருப்பாங்க, எஜமானோ மற்றவர்களும் அந்த வீட்டுக்கு வரும்போது அவர்கள் காலை கழுவி துடைக்கணும், ஏன்னா டஸ்ட் இருக்கும், அதை தொடச்சுதான் வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீ தண்ணி கூட கொடுக்கலப்பா, ஆனா அவ பாரு காலை கழுவுறா, நீ என்னை முத்தம் செய்யல, அவ பாரு என் பாதத்தை முத்தம் செய்யறா. ஆனா இயேசு பாருங்களேன், எவ்வளவு தீமையான ஒரு ஸ்திரீட்ட பேசினா கூட அவர் சஞ்சலமோ வருத்தமோ, அதாவது சஞ்சலப்படாத ஒரு இருதயம், அதுதான் அவருடைய சிந்தை. அவருடைய சிந்தை நோக்கம் எல்லாம் இரட்சிப்பு வேணும், பாவி மனம் திரும்ப வேண்டும், வேற ஒரு நோக்கமே அவர் கிடையாது. பாருங்க சமாரியா ஸ்திரீ, அவளை பாருங்க
அவள்கிட்ட போய் தண்ணி கேட்கிறாரு. அவன் நீ யூதனா இருக்க என்கிட்ட வந்து தண்ணி கேட்குறியன்னு சொல்றான். சொன்னவன சொல்றாரு, இல்ல உங்ககிட்ட தண்ணி கேட்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா நீ அவர்கிட்ட கேட்டிருப்பா, அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் தருவாருன்னு சொன்னோடனே, கிணறு ஆழமா இருக்க எங்க யாக்கோபு நீ பெரியவரா, யாக்கோபோ அவருடைய ஆடுகள்லாம் இங்க தண்ணி பிடிச்சி தெரியுமான்னு சொல்லிவிட்டு சொல்லுவா. சொன்ன உடனே அவர் சொல்லுவாரு, சரி போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படிப்பாரு. அவர் சொல்ல, எனக்கு புருஷனே இல்லை. ஆமா கரெக்டு தான், இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்ல, ஏற்கனவே ஒரு 5 பேர் இருந்தான் பாரு, அவனும் புருஷன் இல்லைன்னு நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். பாருங்க, சஞ்சலப்பட்டு தீமையான வார்த்தையோ எதையுமே பேசாத ஒரு சிந்தையோடு கூட ஆண்டவர் இயேசு இருந்தார். வாலிபன், அவர் ஒரு 33 வயது வாலிபன். எப்படி பாருங்க அவருடைய சிந்தை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த சிந்தையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம தீட்டுப்படாமல் வாழ வேண்டுமானால், தீமையானவற்றை சிந்திக்க கூடாது இருக்க வேண்டுமானால், பொல்லாத சிந்தனைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடாது என்றால் நாம் கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளானவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவதாக அங்கே சொல்லப்படுகிற காரியம் பாருங்களேன், கொலை பாதகங்கள். கொலை செய்ய மாட்டாங்க, கொலை செய்யக்கூடிய சிந்தனை இருக்கும். ஒருத்தர் வந்து நமக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல வாங்கின கடனே கொடுக்கல, இவனுக்கெல்லாம் சாவு வர மாட்டேங்குதுன்னு சிந்தனை வரும். இவனெல்லாம் யாரும் கொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சிந்தனை வரும். போற வழியில அடிபட்டுலாம் சாவணியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெசமா சொல்றேன், பொய் சொல்லல, உண்மையா சொல்றேன். அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா என் பணம் தரல, இவன் செத்தா என்ன? யோசிச்சு பாருங்களேன். பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அப்படின்னு என்ன சொல்ல வர்றார்? ஓ இருதயத்தில் இருக்கிற இந்த களிம்பு, இது எல்லாமே களிம்பு. இந்த களிம்பை நீ வெளியே போடு, அப்ப நீ பரிசுத்தவானா மாறிடுவ. அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, உங்க இருதயத்துல இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, கல்லர் குகையாக மாற்றினோமா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை செம்மையா, மனுஷனை செம்மையானவனாய் படைத்தார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது. எப்போ? நோவாவின் நாட்கள்ல நீங்க வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. எனக்கு இவர்களை உண்டு பண்ணிருந்த மனஸ்தாபமா இருக்கிறது மாதிரி, எனக்கு இவங்களை படைச்சதே கஷ்டமா இருக்குப்பா, அதனால அழிச்சிட போறேன். இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு அதையே சொல்றாரு. எல்லாருடைய சிந்தனை இப்படிதான்ப்பா இருக்கு, இருதயம் தீட்டுள்ள இருதயமா இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். அதே போலதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பகுதி. அங்கே மாம்சத்தின் கிரியைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லும் போது, இந்த மாம்ச கிரியைகள் வெளியேறவும் ஆவியின் கனிகள் உள்ளே நுழைய வேண்டும். ரெண்டும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எழுதியிருப்பார். எப்படி எழுதியிருக்காரு பாருங்களேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன. அந்த இருதயத்தில் இருந்தது இங்கேயும் வரும். பெரும்பாலும் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே நான் சொன்னேன்லப்பா, இப்பவே நான் சொல்றேன்றார். இதை நீங்க தனியா ஒவ்வொன்றா எழுதி பாருங்களேன். இதுல ஏதாவது 1-2 நம்ம கிட்ட இருக்கும். இதை இல்லைன்னே சொல்ல முடியாது. இதுதான் களிம்பு. இந்த களிம்பு நீக்கப்பட்டு ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக நாம் மாற வேண்டும். தொடர்ந்து அதுதான் ஆவியின் கனிக்கு கொண்டு வர்றார். 2 விஷயத்தையும் சொல்றாரு ஒரே பகுதியிலேயே. 19, 20, 21 இது பாத்தீங்கன்னா மாம்ச கிரியைகள். அடுத்து பாருங்க, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணமே இல்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? மாம்சத்தின் கிரியை விட்டுட்டு ஆவியின் கனிகளுக்குள்ள வா, நீ நற்கனிகளை கொடுக்கிற ஒரு பாத்திரமா இருக்க வேண்டும். இது களிம்பு, இது களிம்பு. மாம்ச கிரியைகள் களிம்பு. இது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நீ வெள்ளி, நீ பரிசுத்தவான், நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு இடத்துல ஆவியின் கனிகள் மட்டும்தான் காணப்பட வேண்டும், இது காணப்படக்கூடாது என்கிறார். இதனை தள்ளி போடு, புறம்பே கழித்து போடுங்கள் இல்லையா? துர்க்குணம், பொல்லாப்பு, புறம்பே தள்ளு, அதை தூக்கிடு. துப்புரவு உண்மை என்று புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை நாம் ஆசரிக்க கடவோம் என்று சொல்லுகிறார். இதுல சில விஷயங்கள் ஒன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நிறைய சொல்லிட்டு போக முடியாது, சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. யூதாஸ் காரியோத், அவன் ஒரு ஊழியக்காரன், அப்போஸ்தலன், கர்த்தரோடு இசைந்திருந்தவன், 3.5 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சான்.
பிசாசுகளை துரத்தினா, வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினா, சுவிசேஷம்லாம் பிரசங்கம் பண்ணான். ஆனா அவனுக்குள்ள ஒரு களிம்பு இருந்துகிட்டு அவனை காலி பண்ணிச்சு. எப்பவுமே சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, எல்லாம் போச்சுன்னு நினைப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும். அந்த ஒண்ணு என்ன தெரியுமா? பண ஆசை. அந்த பண ஆசை அவனை எங்க கொண்டு போகுது பாருங்க. காட்டி கொடுக்கிற அளவுல தூண்டிச்சு. அவன் காட்டி கொடுத்துட்டு நான்று கொண்டு சாகிறான். ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன் நினைக்க முடியுதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைக்க முடியுமா? 3 வருஷம் அதாவது அவன் 3.5 வருஷம் ஊழியத்துல இருக்கான். ஒரு மாசம் முன்னாடி அவன் நினைக்க முடியுமா? இல்ல. அப்ப எப்ப இடம் கொடுக்கிறோமோ அப்போ அவன் வருவான் உள்ள. பண ஆசை என்பதை, அதனால பவுல் ரொம்ப கண்டிஷன் பண்ணாரு. பண ஆசை ரொம்ப கேடுப்பா, அதை விட்டுருங்கன்னு. அதே போல ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் கேட்பான், ஒரு பெரிய பணக்கார வாலிபன் வந்துட்டு நான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொள்றேன் அப்படின்லாம் சொல்லுவான். அவர் சொல்லுவார், இன்னும் ஒன்னே ஒன்று இருக்குப்பா, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, எப்பா போய் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னாரு. ஏன்? ஆண்டவர் இயேசுவுக்கு இருதயத்தில் உள்ளது அவருக்கு நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, நீ இந்த பண ஆசையிலே நீ திளைத்து இருக்கிறாய், அதை விட்டுட்டு வெளியே வா. நீ எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டது உண்மைதான், நீ கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு நடந்தது உண்மை. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு உள்ள, அதை நீ எடுத்து வெளியே போடு. அந்த ஆசை இருக்கு பத்தியா, அது ஒண்ணு பரலோகத்தை சேர முடியாதபடி இழுத்துக்கிட்டு இருக்கும். அதை விடுங்கிற. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்த பிறகு பண ஆசை வருகிறது. கஷ்டப்பட்டு வருவாங்க, தியாகமா வருவாங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் ஊழியம் செய்வாங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகு பண ஆசை வருகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு பண ஆசை வருகிறது. எத்தனையோ விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாதாரணமா இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொழுதன்னைக்கும் சம்பாதிக்கணும், 4 பேர் அப்பதான் மதிப்பாங்க. இல்லைங்க, பணத்தினால உங்களுக்கு மரியாதை வராது, அபிஷேகத்தினால மரியாதை வரும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தா மரியாதை வரும். கர்த்தர் உங்களோடு இருந்தாலும் உங்களை மதிப்பாங்க. அதுதான் கிறிஸ்தவத்துல உண்மையான மரியாதை. பணத்துக்காக இன்னைக்கு மதிக்கிறேன், நாளைக்கு பணம் இல்லைன்னா தூக்கி எரிச்சிட மாட்டாங்களா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்கு அதை யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கு மதிக்கிறான், பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டான்ல. அத்த குளத்து அருநீர் பறவை போல பறந்து போயிடுவான் எல்லா பேரும். இன்னைக்கு கூட பணம் இருக்குது, செலவழிக்கிறீங்க, கூட சுத்தி ஒரு 10 பேர் வருவான். அது இல்ல எல்லாம் போயிடுவான், ஒருத்தனும் இருக்க மாட்டான், தனியா விட்டுருவானுங்க. ஆனா உங்கள்கிட்ட நிறைவான அபிஷேகமும் பரிசுத்தாவின் வல்லமையும் இருந்தால் உங்களை சுற்றி எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் சூழ்ந்திருப்பாங்க. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கும், தேவ மகிமை உங்களை சூழ்ந்திருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதுதான் தேவை. அதான் ஆவியின் கனியை சொல்றார். அது இருந்தா போதும், நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்கள்ட்ட வர்றவங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. கேயாசி, அந்த கேயாசிய பாருங்களேன். அவன்கிட்ட ஒரே ஒரு களிம்பு இருந்தது, பொருளாசை. நாகமான்ட்ட போய் கேட்கிறான், எனக்கு வெள்ளிய கொடு, எனக்கு மாற்று வஸ்திரம் கொடு, தீர்க்கதரிசியில பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறான். போய் பாருங்க, அந்த களிம்பு நீங்கி இருந்துச்சுன்னா அவன் அடுத்து ஊழியக்காரன் இருப்பான். எலியாவுக்கு அடுத்து எலிசா, எலிசாவுக்கு அடுத்து யார் வரணும்? கேயாசி. கேயாசி அவன் தான் இல்லையே, போயிட்டான், குஷ்டரோகி ஆகிட்டான். ஏன்? என்ன காரணம்? களிம்பு நீக்கப்படலை. நாமும் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே சரி, நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்றேன், களிம்பு நிறைந்த மனிதன், ரொம்ப களிம்பு உள்ளவன். உங்களுக்கு தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளரானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்து தங்கும்படி போனார் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். இது முறுமுறுக்கிறாங்க. சகேயுக்கும் காதுல விழுகுது, இயேசுவுக்கும் காதுல விழுகுது. இயேசு இருதயத்தின் யோசனைகளை அறிந்தவர். ஆனா அவர் ஒண்ணு சொல்லல. சகேயு நின்று ஆண்டவரை பார்த்து சொல்றான், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். எப்படி பாருங்களேன், ஒரு அநியாயம் நிறைந்தவன்
ஆயக்காரன் லஞ்சம் வாங்கி பிழைப்பு நடத்துகிற பெரிய பணக்காரன். ஆனா அதே நேரத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை, அந்த ஆசையினாலே அவன் மரத்தின் மேலே ஏறுகிறான். அவரை பார்க்கணும் தான் நினைச்சான். ஆனா அவர் தன்னை பார்ப்பாருங்கிறத அவன் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு சரி, நீங்க வாஞ்சையோட ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணணும், நீங்க முழங்கால் போட்டீங்கனாலே நீங்க அவரை பார்க்கறீங்களே, இயேசு அதை பார்ப்பார். அவர் அங்க வருவார். சகேவே இறங்கிவான்னு கூப்பிட்டார் பாத்தீங்களா? அதே இயேசு உங்க அருகில் நின்று, அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். அவர் உங்கள் அருகில நின்று உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். இவன் பாருங்க, உடனே சொல்லுகிறான், நான் என்னுடைய ஆசையில பாதியை கொடுத்துறேன். இப்ப ஒருவேளை பாருங்க, 1 கோடி ரூபாய் இருக்கு. இவன் என்ன சொல்றான்? 50 லட்சத்தை நான் கொடுத்துறேன் ஏழைகளுக்கு. மீதி பணம் 50 லட்சம் இருக்கு. இதை நான் யார்ட்டையாவது அநியாயமா லஞ்சம் வாங்கியிருப்பேன் இல்லையா, அதை நாளத்தனையா திரும்ப செலுத்தினேன். ஏன்னா இந்த 4 மடங்கு என்பது பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். மோசேயினுடைய பிரமாணத்துல அது எழுதப்படுகிறது. ஒரே ஒரு கொலை தான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? 4 பேரை தாவீது சாக கொடுக்கிறான். அப்படித்தான் எப்பவுமே 4 மடங்கு கொடுத்து தீர்க்கணும். இவன் 4 மடங்கு கொடுத்து தீர்க்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. அப்போ களிம்பு நீக்குகிறான் பாருங்க. களிம்பு நீங்கினாலே போதும், தட்டானாலை நல்ல உடைமை படக்கும். ஆண்டவர் இயேசு அவனை ஆசீர்வதிக்கிறார், அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ களிம்புகள் இருக்குங்க, இன்னைக்கு இல்லைன்னு சொல்லல, பல களிம்புகள். அந்த களிம்புகளை நாம் நீக்கும் போது நாம் நல்ல தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாய் மாற முடியும். புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குறேன் என்று சொன்னபடி தேவன் உங்களை வல்லமையான ஒரு போர்க்கருவியாய் மாற்ற முடியும். எப்பொழுது இந்த பழையனை எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லும் போது எல்லாம் விலகணும். அந்த களிம்பை நீக்கி போடும் போதுதான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார், உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அதற்கு முன்பாக முதலாவது உங்கள் வீட்டிற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், உங்க குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில களிம்பு தான் நல்ல உடைமை பிறக்க முடியாதபடி எப்படி கெடுக்குதோ, அதே போல நல்ல ஊழியம் செய்ய முடியாத தடைகள், நல்ல வாழ்க்கை வாழ முடியாத தடைகள். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளிடத்தில் இருக்கிற களிம்புகள் அநேகம். அந்த களிம்புகள் நீக்கப்பட வேண்டும். வாலிப பிள்ளைகளிடத்தில் இருக்கிற களிம்புகள் நீக்கப்பட வேண்டும். ஆண் கணவன் மனைவி நடத்துகிற களிம்புகளை கவனித்து பார்த்து எடுத்து போட வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் நின்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் உங்களை வைத்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று சொன்ன கர்த்தர் சொன்னார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவே மாட்டோம். அப்ப நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும், வைத்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டும். களிம்பு இருக்குதா? அந்த களிம்பை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த களிம்பை நடந்து நீக்குங்கன்னு சொன்னால் கர்த்தர் களிம்பை நீக்கி உங்களை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் களிம்பை நீக்குகிற தேவன் அல்லவா? இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற களிம்புகளை நீர் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, களிம்பை நீக்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாக வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேகருக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதாக. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னீர். ஆண்டவரே, நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய் என்று சொன்னீர், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் உப்பாக வெளிச்சமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இருளின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போகட்டும், தீமைகள் அழிந்து போகட்டும். குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் கேட்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பேர் பேராய் ஆசீர்வதியும். சூழ்நிலைகளிலே மாற்றங்களை கட்டளையிடும் கர்த்தாவே. தீமைகள் அகலட்டும், நன்மை உண்டாகட்டும், இருள் விலகட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும் கர்த்தாவே. நீர் வெளிச்சத்தின் தேவன், நீர் வெளிச்சத்தை ஒவ்வொரு மேலும் வீச பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். நீதியின் சூரியனே, உம்முடைய சூரியன் வெளிச்சம் ஆண்டவரே, அந்த வெளிச்சம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, அவர்களை பிரகாசிக்க பண்ணும். நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.